வெல்கம் டு வே டு ஜாப். இன்னைக்கு ஏப்ரல் 16th 2025 நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ஜாப் போஸ்ட் போட்டிருக்கோம். ஒரு பேங்கோடது. அந்த பேங்கோட ஜாப் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன மீன் பண்ணுதுன்னா, பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸும் பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவும் ரெக்ரூட் பண்றாங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு. 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணிருக்காங்க. ஒன்னு சென்னை, இன்னொன்னு கோயம்புத்தூர், இன்னொன்னு சேலம். ஸோ இந்த 3 இடத்துலையும் நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணணும், எந்த ஒரு நம்பருக்கு நம்ம வந்து ரெஸ்யூம் அனுப்பணுங்கிறத அந்த குரூப்ல இருக்கிற போஸ்ட்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ அந்த ஜாபுக்கு நம்ம போகணும். ஆஸ் ஏ ஃப்ரெஷரா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், இன்டர்வியூல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா என்ன பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஸ்யூமை ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா கிளியர் கட்டா அந்த ரெஸ்யூமை ரெடி பண்ணி அந்த ரெஸ்யூமை அந்த போஸ்ட்ல கொடுத்துருக்க பர்டிகுலர் நம்பருக்கு நீங்க இமீடியட்டா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணியும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஜாப் போஸ்ட் வந்தது, ஸோ இன்டர்வியூ என்னைக்கு நான் வரணும் அப்படின்னு கேட்கலாம். அவங்களே ஷெடியூல் பண்ணி அந்த ஷெடியூல் டேட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த இன்டர்வியூ ஆனது டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ லாஸ்ட் வீக் வந்து முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் சின்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறதுனால நீங்க ரெஸ்யூம் அனுப்பலாம். தாராளமா நீங்க ஷெடியூல் பண்ணிட்டு நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஷர் என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புங்க. அங்க போன பிறகு இந்த வீடியோ நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரி கேள்வி இருக்கும், என்னென்ன மாதிரி பதில் சொல்லுங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்றீங்கன்னா கிளியரா நீங்க ஏற்கனவே எந்த கம்பெனில வேலை செஞ்சீங்க, அது பேங்கிங் ரிலேட்டடா இல்ல என்பிஎஸ்சி ரிலேட்டடா, ஸோ அதுல என்ன மாதிரி ப்ராடக்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கிளியரா கிளீனா நீங்க ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி நீங்களும் அனுப்பிடுங்க. ஸோ இப்போ இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் என்ன சேலரி ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேர் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 15,000 to 20,000 rupees எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மேனேஜர் கிரேடுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் போகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் டேலண்ட். நீங்க பழைய சிடிசி என்னவோ அதை பொறுத்து அமையும். பழைய சிடிசில இருந்து தாராளமா 30% ஹைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இந்த கிரேடுக்கு போறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல என்ன கேட்பாங்க, அடுத்தது மேனேஜர் லெவல்ல என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன ப்ராடக்ட் டீல் பண்ண போறதுக்காக ஆளுங்க கேட்கறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ற ப்ராடக்ட் எல்லாம் பேங்கிங், எந்த பேங்க் போனாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். ஏன்னா ஒரு பேங்க் நல்லா இயங்குறதுக்கும், அவங்க ஃபண்டு வந்து மக்களுக்கு லோனா கொடுத்து அதுல இருந்து ஏர்னிங் எடுக்கிறதுக்கும், அவங்க ப்ராஃபிட்டபுளா ரன் பண்றதுக்கும் இப்ப நான் சொல்ல போற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க எதுக்கு மேன் பவர் ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் அதிகமா சேல் பண்றதுக்கு தான் மேன் பவர் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்னு சிஏ, இன்னொன்னு எஸ்ஏ, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டி, அதுக்கப்புறம் எஃப்டி. ஸோ இதுதான் வந்து எஃப்டி வந்து டிடின்னு சொல்லுவாங்க. டிடினா என்னன்னு கேட்டீங்கன்னா டேர்ம் டெபாசிட், எஃப்டினா ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபைன். ஸோ இதை தான் செல் பண்றதுக்கு நமக்கு அவங்க எடுப்பாங்க, ப்ரொமோட் பண்றதுக்காக. ஸோ சிஏனா என்னன்னா கரண்ட் அக்கௌண்ட், எஸ்ஏனா என்னன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட், அடுத்தது ஆர்டினா என்னன்னா ரெக்கரிங் டெபாசிட், அடுத்து டிடினா என்னன்னா டேர்ம் டெபாசிட் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இப்போ இந்த 4 மேஜர் ப்ராடக்ட் இருக்கும். அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து ஜிஐ இருக்கும், எல்ஐ இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் அடிஷ்னல் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 4 மேஜர் ப்ராடக்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நீங்கள் அந்த இன்டர்வியூவை சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்த இருக்கிற அந்த அடிஷ்னல் ப்ராடக்ட் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிஏ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இது கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் எப்படி பண்ணணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒவ்வொரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு சர்டன் லிமிட்ஸ் வச்சிருப்பாங்க. மினிமம் ஸோ 10,000 rupees அந்த அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதுதான் மேஜர் டாஸ்க். ஸோ அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத சேர்த்து வச்சிருப்பாங்க. இத்தனை 10,000 rupees வச்சிருந்தா அவங்க இத்தனை தடவை செக் புக் வாங்கலாம், இத்தனை செக்லி ஃப்ரீயா கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் கிடைக்கும். அது மாதிரி 25,000 வச்சிருந்தா இந்த மாதிரி சர்வீஸ் கிடைக்கும். ஒரு ஏடிஎம் கார்டுல ஒரு பெனிஃபிட் இருக்கலாம். ஸோ அது மாதிரி 50,000 வச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சில சர்வீஸ் இருக்கும். ஸோ பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ மினிமம் 10,000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் எப்படி நம்ம சோர்ஸ் பண்ணணும், எப்படி நம்ம விற்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. எனி கைண்ட் ஆஃப் பிசினஸ் பீப்புள் நீங்க பார்க்கலாம். அந்த பிசினஸ் பீப்புள்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி என்னவோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி மினிமம் 10,000 rupees அவர் டெபாசிட் பண்ணாருன்னா போதும், தாராளமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதை அவர் அதுலயே வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஆவரேஜ் 10,000 rupees இருந்தா போதும். ஸோ எடுக்கலாம் வைக்கலாம் எவ்வளவு வேணாலும் வைக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். பட் ஆனா ஆவரேஜ் பேலன்ஸ் 10,000 rupees மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது மினிமம். நான் சொல்றது ஒரே ஒரு பேக்கேஜ் தான். இதுல இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். இதுதான் கரண்ட் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்து நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தாராளமா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லா டீச்சருக்கும் கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் கொடுக்கலாம். ஒரு கம்யூனிட்டிக்குள்ள போனீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்கும். அந்த பெனிஃபிட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் இதே தான்.
ஒரு இத்தனை தடவை ஏடிஎம் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ண முடியும், இவ்வளோ செக்லிஸ்ட் கிடைக்கும், இவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் ஒவ்வொரு பேங்க்லையும் அந்த பைசாக்கு தகுந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுலயும் பேர் மினிமம் இந்த மெயின்டெனன்ஸ் இந்த 5000 rupees நீங்க வந்து வைக்கணும், 10,000 rupees மினிமம் பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ரெக்கரிங் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேங்க்ல வந்து யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க மாசம் ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிட்டே வரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சட் டேர்ம்ல இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆட்டோ டெபிட் ஆகிக்கும். சில பேங்க்ல வந்து ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டி இருக்கு. மந்த் ஆன் மந்த் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு மெச்சூரிட்டி பீரியட், ஃபார் எக்ஸாம்பிள் 6 month மினிமம்ல இருந்து 10 years வரைக்குமே இதை பண்ண முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மாசம் பிக்சடா ஒரு அமௌண்ட் லைக் 1000 ரூபாயோ இல்ல 2000 ரூபாயோ அந்த மாதிரி வந்து பண்றதுக்கு இந்த ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க சாதாரணமா பேங்க்ல வர எல்லா கஸ்டமருக்குமே ப்ரொமோட் பண்ண முடியும். எல்லாருமே எடுத்துப்பாங்க. ஏன்னா இது ஒரு சின்ன சேவிங் அமௌண்ட் தான். அதே மாதிரி இது ஆட்டோ டெபிட்டும் சில பேங்க்ல இருக்கு. அதனால அதை கொடுப்பாங்க. அது மாதிரி இதனோட மெச்சூரிட்டி பீரியட் வரும்போது அதனோட இன்ட்ரெஸ்ட் என்ன அக்குமுலேட் ஆச்சோ அந்த இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் ரெண்டுமே சேர்த்து கஸ்டமருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிக்சட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிக்சடா ஒரு அமௌண்ட் பிகினிங்லயே வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஒரு பர்டிகுலர் டென்யூர் இருக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமரோட ஃபெசிலிட்டி, 2 years 3 years இல்ல 5 years இல்ல 10 years. ஸோ அந்த இதோட பெனிஃபிட் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெனிஃபிட்டை வந்து அவங்க கால்குலேட் பண்ணி அவங்க தேவைக்காக அந்த பிக்சட் டெபாசிட் கொடுப்பாங்க. இன்கேஸ் அவங்களால அந்த பிக்சட் டெபாசிட்டை கண்டினியூ பண்ண முடியல, திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அந்த பணம் தேவைப்படுதுன்னா அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இது மாதிரி உள்ள ஃபண்ட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேல் பண்றதுக்காக தான் நம்மள பேங்க்ல ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஃபண்ட் எல்லாம் உள்ள வந்தா மட்டும்தான் அவங்களால அடுத்த பிசினஸ் எல்லாம் பண்ண முடியும். லைக் எல்லா கைண்ட் ஆஃப் லோனும் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் லோனு, வெஹிக்கிள் லோனு, பர்சனல் லோனு, பிசினஸ் லோனு, கோல்டு லோனு, இப்படி எல்லா விதமான லோனுமே இது உள்ள வந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கும் தனித்தனி பீப்புள் ப்ரொமோஷன் பண்றதுக்காக இருப்பாங்க. பட் இப்போ இந்த நான் போஸ்ட் போட்டிருக்கிறதுல இதுக்காக தான் ஆளுங்க எடுக்கிறாங்க. ஸோ இதுல அடுத்தது அடிஷனல் ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன். அடிஷனல் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா GILIMF. ஸோ ஜிஐனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு பெரிய கடல். நம்ம அதுக்குள்ள இன்டெப்தா போனோம்னா இந்த வீடியோ பத்தாது. ஸோ ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்றேன். ஜென்ரல் இன்சூரன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் த லைஃப் இன்சூரன்ஸ் எனிதிங் இட் வில் பி கம்மிங் அண்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட 2 wheelerல இருந்து, உங்களோட ஹெல்த்ல இருந்து, உங்களோட பைக்ல இருந்து, உங்களோட கார்ல இருந்து, உங்களோட வீட்டு ஹோம் இன்சூரன்ஸ், உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், அப்படி என்ன எடுத்தாலுமே அது ஜென்ரல் இன்சூரன்ஸ்ல வந்துடும். ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸுங்கிறது நார்மலா ஒரு மனுஷனுக்கு பெருசாலாம் நீங்க சேல் பண்ணலாம். சாதாரணமா ஒவ்வொரு மனிதருக்குமே வீடு இருக்கும். அந்த வீட்டுக்காக ஒரு இன்சூரன்ஸ் சேல் பண்ணலாம், ஃபயர் இன்சூரன்ஸ் சேல் பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு ஹெல்த்துக்காக ஒரு இன்சூரன்ஸ் சேல் பண்ணலாம். ஸோ இப்படி இது எல்லாமே ஜென்ரல் இன்சூரன்ஸ்ல வந்துடும். ஸோ இது இன்டெப்த் கிளாஸ் வேணும்னா நம்ம தனியாக எடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு பண்றது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க எத்தனை வருஷத்துக்கு அவங்களை செக்யூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அந்த பேக்கேஜில் என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க பண்ண முடியும். பொதுவாக லைஃப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டியில அவங்க வந்து அவங்களோட லம்சம் அமௌண்ட்டை என்ஜாய் பண்ண முடியும். இன்கேஸ் அந்த இன்சூர் பண்ற பர்சன் லைவா இல்லை, ஆப்சண்ட், அவர் உயிர் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களோட நாமினியா அந்த லம்சம் அமௌண்ட்டை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் நாமினியோட வெல்ஃபேருக்காகவும் தங்களோட ஃபியூச்சருக்காகவும் பண்ணக்கூடியதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். இதுவும் நான் உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் தான் சொல்றேன். இன்டெப்தா போகணும்னா இன்னும் நிறைய இருக்கும். ஜஸ்ட் நீங்க இன்டர்வியூல ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் சொன்னாலே போதும். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MF மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க மந்த் ஆன் மந்த் பண்றதுதான் சேவிங்ஸ், லைக் ஆர்டி பண்ற மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டும் நீங்க பண்ணுவீங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல டெபாசிட் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்தான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இன்கம் நல்லாவே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல என்னன்னா மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்ப மார்க்கெட் ஏறும் இறங்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனா இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு எல்லா பேங்க்லயுமே ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இந்த ஃபண்ட் கொடுக்குற இன்வெஸ்டரோட ஃபண்டை வந்து டிஃப்ரெண்ட் ஏரியால அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது கரெக்டா அவங்க பார்த்து பண்ணுவாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் இருந்தாலும் கூட நல்ல growth இருக்கும். லாங் டேர்ம் போனீங்கன்னா நல்ல growth இருக்கும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்.
ஸோ இப்போ இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கான பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவும் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரும் தான் அந்த ஜாப்ல எடுக்கிறாங்க. இப்போ பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் என்ன ஸ்கில் வேணும்னா, எக்ஸிக்யூட்டிவ் பெருசா இல்லை, ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பட் நத்திங் டு வரி. நீங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்க ஃப்ரெஷரா இருந்தா கூட நீங்க தைரியமா அட்டன் பண்ணுங்க இன்டர்வியூவா. நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன தெரியுமா, அது எனக்கு தெரியும் சார், என்னால பண்ண முடியும்னு சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட் இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு பேசுங்க, தப்பே இல்லை. எனக்கு இந்த ப்ராடக்ட் பத்திலாம் தெரியும் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, டெஃபினட்டா நான் பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஏன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன கற்றுக் கொடுப்பாங்களோ அதை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தனியாக இதுக்காக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கலெக்டிவ் ஆஃப் பீப்புள் வேணும். ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வராங்க அப்படின்னா நான் டெஃபினட்டாக அதுக்காக இன்னொரு வீடியோ நான் என்னால் பண்ண முடியும், இன்னும் இன்டெப்த் நாலேஜ் கொடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா இவ்வளோதான். நீங்கள் மெயினாக எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் ஒரு இண்டிவிஜுவல் ரோல். ஏதாவது ஒரு ப்ராடக்ட், இது அத்தனை ப்ராடக்ட்டுமே சேல் பண்ணலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டாக பிரில்லியண்ட்டாக பண்ணிங்கனாலே போதும். எது உங்களுக்கு ஈஸியாக வருதோ அதை சூஸ் பண்ணுங்க, அதை நல்லா பண்ணுங்க. ஸோ சார் எனக்கு இந்த இத்தனை ப்ராடக்ட்ல என்னால் ஒரு 1 or 2 ப்ராடக்ட்ஸ் நல்லா பண்ண முடியும் சார் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. ஸோ ஏன்னா பேங்கிங்குள்ள போகிறது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் நம்மளால ஈஸியாக போக முடியாது. ஏன்னா இன்டர்னல் ப்ரொமோஷன் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குலாம். பட் இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஏரியால, சேல்ஸ் ஏரியால பேங்க்ல ஈஸியாக உள்ள நுழைஞ்சிடலாம். நீங்க உள்ள போன பிறகு இதனோட growth ரொம்ப ரொம்ப வாஸ்டா இருக்கும். ஒரு 15,000 சம்பளத்துல நீங்க உள்ள நுழையிறீங்க இன்னைக்கு, நான் உங்களுக்கு டேலண்ட் நல்லா இருக்குன்னா அடுத்த 5 வருஷத்துல உங்களோட சேலரி 1 லட்சம் போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு growth கொடுக்குற இடம் பேங்கிங் மட்டும்தான். ஒருவேளை நீங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவை என்னன்னா டீம் ஹேண்ட்லிங். ஸோ நீங்க ஒரு பர்டிகுலர் டீமை, ஒரு பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டிவ்ஸை ஒரு 10 பேர் 20 பேர் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அது இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும், அது இருக்குன்னு சொல்லணும். ஏற்கனவே உங்க டீம்ல எத்தனை பேர் இருந்தாங்க, நீங்க எப்படி வேலை வாங்கிட்டு இருந்தீங்க, அவங்க எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா நீங்க என்ன மாதிரி பிசினஸ் கொடுப்பீங்க, எந்த மாதிரி ஏரியால நீங்க ஹையஸ்டா பண்ணுவீங்க, எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ரேப்போல இருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த கஸ்டமரை நீங்க எப்படி எல்லாம் சோர்ஸ் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் இன்டர்வியூல. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, சார் என்னால எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா பண்ண முடியும், ஸோ காசா வந்து இந்த ஏரியாவில் நான் கவர் பண்ணுவேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரி ஏரியாவில் கவர் பண்ணுவேன், இப்போ நானே 2-3 ஐடியாஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி ஏரியாவில் நான் கவர் பண்ணுவேன் சார், நான் அது மாதிரி ஆர்டி வந்து வர எல்லாருக்கிட்டையுமே என்னால் கவர் பண்ண முடியும், இட் இஸ் வெரி ஈஸி அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெசன்டேஷனில் சொல்லணும். ஸோ சொன்னீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஜாப்ல 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகி நீங்கள் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வேளை சப்போஸ் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்கன்னா டோன்ட் வரி, இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம டெய்லி போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம், டெய்லி ஒரு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம், ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் மேக்ஸிமம் 30 டேஸ்க்குள்ள ஒரு பேங்க்ல உங்களால் வேலைக்கு சேர முடியும். 100% சேருவீங்க. ஏன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டே 1 பிரைட்டாக வந்துடாது. ஸோ நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதா தான் எடுத்துக்கணும். இப்போ என்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இது தியரிட்டிக்கல். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ போறீங்களா, அது ப்ராக்டிக்கல். நீங்கள் அங்கே நிறைய கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதில் எந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருந்தது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை கமெண்ட்ல கொடுங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ இன்டர்வியூ போன பிறகு ஜென்ரலாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஃப்ரெஷருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க, இல்லை ஜஸ்ட் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லா இன்டர்வியூக்கும் போகும்போது வர ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் தான். ஸோ நீங்கள் அந்த டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டா உங்களை பற்றின செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, உங்கள் ஊர் எது, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் நேட்டிவ் என்ன, ஸோ நீங்கள் உங்களோட ஹாபி என்ன, ஸோ நீங்கள் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன் ஷார்ட் நீங்கள் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அவங்களே கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த ஜாபுக்கு எதுக்கு வந்தீங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேஜர் கொஸ்டின் இதுதான், வை யூ சூஸ் திஸ் ஜாப் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ சொல்ல வேண்டியது என்னன்னா, மேஜர் ஆம்பிஷன், என்னோட மேஜர் ஆம்பிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங்குள்ளே வர்றது தான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் பிபிஏவோ இல்லை பிகாமோ படிச்சிருந்தீங்கன்னா ஓகே ஃபேர். பட் நீங்கள் அதர் டிகிரி எடுத்திருந்தீங்கன்னா அப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்கும், நீங்கள் படிச்சிருக்கிறது இந்த டிகிரி பட் ஏன் பேங்கிங் சூஸ் பண்ணுறீங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சரி, இல்லை சார் நான் படித்தது டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த கோர்ஸ் வந்து படித்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன், பட் என்னோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் தான், பட் எனக்கு வந்து பேங்கிங்கில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், நான் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரஸில் கூட நான் ஒரு கோர்ஸ் பிபிஏவோ எம்பிஏவோ நான் எம்பிஏ பண்ணலான்னு இருக்கேன் சார், தாராளமாக சொல்லலாம், தப்பே இல்லை. ஸோ இந்த ஜாப்க்கு என்ன தேவையோ அதை டெஃபினட்டாக நான் கரஸ்பாண்டன்ஸில் நான் பண்ணிடுவேன் சார் அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா.
ஸோ நெக்ஸ்ட் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கொடுத்தா உங்களால் எவ்வளோ நாள் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண முடியுங்கிற கேள்வி கேட்பாங்க, டெஃபினட்டாக கேட்பாங்க. ஏன்னா இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு ஜாப்லையுமே 1 மந்த் 2 மந்த்துக்கு மேலே யாரும் இருக்கிறது இல்லை, அப்படியே அடுத்தடுத்து தாவி போய்கிட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களால தெரியல, அவங்களுக்கான எஜுகேஷன் கம்மியாக இருக்குது, அவங்களால அந்த ஒர்க்கை பண்ண முடியல. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னா, சார் எனக்கான சான்ஸ் கிடைச்சதுன்னா என்னோட கெரியர் க்ரோத் இங்கே தான் சார் இருக்கும். ஸோ எனக்கான கெரியர் க்ரோத், எனக்கு நல்ல ஒரு க்ரோத் நான் டெஃபினட்டாக வர வரைக்கும் என்னால் வேறு எதை பற்றி யோசிக்க முடியாது, நான் இங்கே தான் சார் ஒர்க் பண்ணுவேன், இவ்வளோதான். சரியா? ஸோ அது மாதிரி அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பதில் தான் ஆஸ் ஏ ஃப்ரெஷராக நீங்கள் சொல்லணும். சரியா? ஸோ ஃபைனலாக அவங்க கேட்பாங்க, ஒருவேளை உங்களுக்கு நான் ஆஃபர் கொடுத்தேன்னா நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவீங்க? சார் நான் இமீடியட் ஜாயின் சார், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நம்ம அப்போவே ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படி நீங்கள் போயிருக்கீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் நான் இப்போ என்னென்ன சொல்லணும் அது எல்லாமே ஜென்ரலாக எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அடிஷ்னலாக சில கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் எ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை 5 வருஷமோ 6 வருஷமோ 4 வருஷமோ 3 வருஷமோ அது கிளியர் கட்டாக சொல்லணும். அதேமாதிரி அது பேங்கிங்லேயே ஃபுல்லாக உள்ள என்பிஎஃப்சிலேயே இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். சப்போஸ் அதர் ஏரியாவில் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. அதர் ஏரியாவாக இருந்தாலும் சேல்ஸில் இருந்ததுன்னா ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் உங்கள் எத்தனை டீம் மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கும். அவங்கள்ட்ட இருந்து எப்படி பிஸ்னஸ் எடுத்தீங்க, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க, இப்போ எதனால அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வரீங்கிற கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், என்னோட கெரியர் க்ரோத் அங்கே விட இங்கே நல்லா இருக்கும் சார். ஸோ தட் சை நான் அங்கேருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணல, நீங்கள் ஆஃபர் கொடுத்தீங்கன்னா தான் நான் அடுத்தது டிசைட் பண்ணணும் சார் அப்படிங்கிறத தெளிவாக பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கான கேள்வி, நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேறு ஏரியாவிலேருந்து வரீங்க, வேறு ஏரியானா பேங்கிங் இல்லாத அதர் ஏரியாவிலேருந்து வரீங்கன்னா ஏன் அந்த ஏரியாவிலேருந்து பேங்கிங் உள்ள வரீங்க, ஏன் உங்களுக்கு அப்படின்னு கேட்குவாங்க போது நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, சார் எப்பயுமே ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பூம் ஆகுது, நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அது பேங்கிங் தான் சார். இனிஷியலாக நான் பேங்கிங் ட்ரை பண்ணும்போது எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் என்னோட ஸ்கில்ஸை வந்து நான் அந்த ஏரியாவில் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் இன்டர்வியூ வந்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் எனக்கு இந்த சான்ஸை கொடுத்தீங்கன்னா என்னால் ரொம்ப பிரைட்டாக ஒர்க் பண்ண முடியும் சார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான டீமை உங்களால் ரெக்ரூட் பண்ண முடியுமாங்கிற கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மேனேஜராக சேர்றீங்களோ அவங்களே பண்ண சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சார் என் டீமில் எத்தனை பேர்னு சொன்னீங்கன்னா அத்தனை பேரும் என்னால் ரெக்ரூட் பண்ண முடியும். ஸோ இந்த வழி எல்லாம் இருக்குது, என்னோட டீம் மெம்பர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட், த்ரூ வந்து மீடியா, சோஷியல் மீடியா, ஐ கேன் ரெக்ரூட் த பீப்புள் சார் அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணணும். ஸோ அதேமாரி ஃபைனலாக உங்களோட சேலரி நெகோசியேஷன் வரும்போது உங்களுக்கான சேலரி என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா, சார் ஆஸ் பர் த கம்பெனி ஸ்டாண்டர்ட் என்னவோ நான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன், பட் எனிவே நீங்கள் என்னை கேட்டதுனால ஸோ நான் எனக்கு வந்து லாஸ்ட் சிடிசிலேருந்து ஒரு 30% நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார்னு சொல்லுங்கள். 30% இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 25%, 20% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். ஒரு வேளை நீங்கள் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கிடைச்ச பிறகு, அந்த இன்டர்வியூ போன பிறகு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே போஸ்ட் போட்டிருந்தேன், நீங்கள் இப்போ தான் புதுசாக சேர போகிறீங்கன்னா அந்த போஸ்ட் உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், மறுபடியும் அதே போஸ்ட்டை நான் போடுறேன். ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் வந்தீங்கன்னா தான் உண்மையாலுமே எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ், கொலீக்ஸு, இல்லை மற்ற ரூம்மேட்ஸு, இல்லை வந்து பேட்ச்மேட்ஸு, யாருக்கு வேணாலும் தயவுசெய்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் வே டு ஜாப் இதனுடைய ஆம்பிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1000 பேருக்காவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பேங்கிங்கில் ஜாப் வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட மெயின் எய்மு. ஸோ பர்டிகுலராக நம்மளோட வியூவர்ஸ் யாரெல்லாம் ஜாப் பேங்கிங்கில் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது தான் நம்மளோட எய்மு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். பை பை.